வீட்டில் வறுமையா? முதலில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். எல்லோரும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி வசதியாக வாழ மாட்டார்கள். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வரும் வருமானத்தை வைத்து சிறப்போடு குடும்பம் நடத்துவது பெண்களின் கைகளில்தான் உள்ளது. இல்லத்தரசிகளின் தன்னம்பிக்கையும் தைரியமும் வீட்டின் வறுமையை விரட்டியடிக்கும். மகாலட்சுமியின் அருள் வீட்டிற்குள் நிறைய பெண்களின் செயல்பாடுகளே முக்கிய காரணமாக உள்ளது. சில குடும்பங்கள் எந்த முன்னேற்றத்தையும் அடையாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த குடும்பத்திற்கு வரக்கூடிய கஷ்டத்திற்கு எந்த ஜென்மத்திலோ யாரோ விட்ட சாபம்தான் காரணமாக இருக்கும். கடன் தொல்லைகள் இருக்கும். நோய் நொடிகளால் பணவிரயம் ஏற்படும். வருமானம் வந்தும் அதை அவர்களால் நல்லபடியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதற்கு நிச்சயமாக யாரோ என்றைக்கோ எதற்காகவோ விட்ட சாபமும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவேதான் காசு பணத்தை சேர்கின்றோமோ இல்லையோ, பாவத்தை குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. முடிந்தவரை புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். சாபம் நீங்க சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வறுமையில் இருந்து விடுபடலாம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கொட்டை பாக்கு, பச்சரிசி, குங்குமம், சிவப்பு நிற துணி. முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு தட்டினை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் சிவப்பு நிற துணியை விரித்துக் கொள்ளுங்கள். பிரம்மதேவனை நினைத்து உங்கள் தலையெழுத்து மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு முதலில் கொட்டை பாக்குகளை அந்த துணியில் வையுங்கள். அதன் பின்பு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் சுபிட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வைக்க வேண்டும். அந்த பச்சரிசியின் மேல் சிறிதளவு குங்குமத்தை தூவி இதை அப்படியே சேர்த்து ஒரு சிறிய முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். தோஷங்கள் நீங்க வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை கைப்படாத இடமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையிலோ தொழிலிலோ முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும். படிப்படியாக வருமான முன்னேற்றம் ஏற்பட்டு வறுமை குறைந்து கொண்டே வரும். பரிகாரத்தை செய்த பிறகு இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு சிறு உதவியை செய்து கொண்டே வர வேண்டும். இந்த உதவி அந்த உதவிதான் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களால் என்ன அடுத்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய உதவியை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே வாருங்கள். ஒரு வருடம் இந்த முடிச்சு அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை ஒரு வருடத்தில் உங்களால் உணர முடியும். ஒரு வருடம் கழிந்த பின்பு இந்த முடிச்சை கொண்டு போய் ஓடும் ஆற்றிலோ அல்லது சமுத்திரத்திலோ போட்டுவிட வேண்டும். கட்டாயம் ஓடும் தண்ணீரில் விட்டால் உங்களுடைய சாபம் கரைந்து ஓடிவிடும். தண்ணீரில் போடவே முடியாது என்ற சூழ்நிலை உள்ளவர்களாக இருந்தால் மனிதர்கள் நடமாட்டமில்லாத ஒரு இடத்தில் பூமியில் அந்த முடிச்சினை புதைத்து விட வேண்டும். மேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய வாசனை நிறைந்த பொருட்களான பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை மசாலா இவைகளை பச்சை நிற டப்பாவில் போட்டு வையுங்கள். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். பச்சை நிற டப்பா இல்லையெனில் ஒரு சிறிய பச்சை துணியில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை இந்த 3 பொருட்களையும் சிறிய முடிச்சாக போட்டு பணப்பெட்டியில் வைத்தாலும் நல்ல மாற்றங்கள் தெரியும். வருமானம் சில சமயங்களில் ஏற்ற இறக்கத்தோடு வரும்போது உறுதியான மனதோடு தன்னம்பிக்கையோடு குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பெண்ணின் மனது கல்லை போல உறுதியோடு இருந்தால் கஷ்ட காலத்தில் கூட வீட்டு பக்கம் வறுமை தலை வைத்து படுக்காது. அந்த காலத்தில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இல்லாத அடுப்பங்கரையே இருக்காது. பெரும்பாலும் இன்று ஆட்டுக்கல் அம்மிக்கல்லுக்கு பதிலாக மிக்சி கிரைண்டரை பயன்படுத்தி வருகின்றோம். இருப்பினும் சிறிய அளவில் கருங்கல்லினால் செய்யப்பட்ட உரல் அம்மிக்கல் கிடைக்கின்றது. அதை வாங்கி சமையலறையில் விழுது அரைப்பதற்கு பயன்படுத்தி பாருங்கள். இது நம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆதலால்தான் திருமண சடங்கின் போது பெண்ணின் வலது காலை தூக்கி அம்மி கல்லின் மேல் வைத்து இல்லற வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் மனது எப்போதும் இந்த கல் போல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அம்மி மிதிக்கக்கூடிய சடங்கை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து இந்த அம்மி கல்லை வீட்டில் இருக்கும் பெண்கள் வழிபாடு செய்து வரும்போது அந்த பெண்ணினுடைய மனது அம்மிக்கல் போல உறுதியடையும். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மிக்கல்லுக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அதன் மேல் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து தொட்டு உங்களுடைய கண்களில் ஒற்றிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு உலோகத்தை விடவும் மிக மிக வலிமையானது கல். மற்ற உலோகங்களைப் போல கல்லை வளைக்கவும் முடியாது, நெருப்பில் போட்டு உருக்கவும் முடியாது. மேலும் அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்துதான் கொடுக்க வேண்டும். உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தவிடக்கூடாது.
பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி, ஒட்டடை சேரவிடாது அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. செல்வச் செழிப்போடு வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பண வரவு குறைந்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும், புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேரத் தொடங்கும். அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும். இந்த விஷயங்களை செய்து வந்தாலே வருமானம் அதிகரித்து வறுமை என்ற நிலைமை மாறிவிடும். எல்லோரும் செல்வ செழிப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.